கடப்பாறை டைம் அடிக்கிறதுலாம் வேஸ்ட் தெரியல. கடப்பாறை என்னைக்கும் வந்து துரு பிடிச்சி போச்சு. சும்மா கடப்பாறை அடிச்சிட்டாங்க, கடப்பாறை அடிச்சுன்னு போனோமா சின்ன ஆட்டா இருந்தாங்க. குஜிலி பண்ணா மச்சாது குஜிலி மஸ்து உண்மையான குஜிலி மஸ்து பண்ணி அனுப்பிச்சுருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக செஞ்சு அனுப்பிச்சுருக்காங்க. லைனாக போய்ட்டு வருவாங்க எல்லாம் பார்த்துன்னு. தமிழ்நாட்டில் முடிச்சு விட்டான். தமிழ் போய் சொன்ன மாதிரி தமிழ் போய் தமிழ்நாட்டில் முடிச்சு விட்டான்ப்பா. சிஎஸ்கே இங்கே அவங்க ஆர்சிபி வெயிட்டிங் ஃபார் தோனி. டாஸ் ஜெயிக்கணும், எதுவும் ஜெயிக்கலன்னா இப்படிதான் ஆகும். முதல்ல 10 ஓவர்லயே விட்டாங்க மேட்ச. அதுக்கு அடுத்து 10 ஓவர்ல இழுத்துப்பிடினா எதை இழுத்துப்பிடி அறுத்துச்சு நொண்டிக்குச்சு. அப்ப நொட்டிக்கிட்டு போயிடுச்சு. மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மேட்ச் மும்பைக்கு அப்புறம் ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கு. மும்பை என்ன ப்ரோ, மும்பை சென்னை தான் ப்ரோ. சென்னை டீம் தான் வெயிட்டு. இப்போ கர்ணன் வந்திருக்காரு, லிட்டில் கர்ணன் வேற லெவலு. இனிமேல் ஆட்டோமேட்டிக் சக்ஸஸ் பண்ணுவாரு. தலை எம்எஸ்டி வருவாரு, சக்ஸஸ் பண்ணுவாரு, உள்ள போயிருவோம் நம்ம. ஆமா, அதான் கேட்க. இந்த சீசன்ல 8 மேட்ச் போயிடுச்சு. இதுக்கப்புறம் தலை வருவார்னு நினைக்கிறீங்களா? தலை வர வாய்ப்பு இல்லை ப்ரோ. இன்ஜில் இருக்காரு. கர்ணன் வருவாரு, கர்ணன் பிரவேஷ் வருவார், சக்ஸஸ் பண்ணுவாரு. சஞ்சு சாம்சன் பட்டு இவர் நம்ம பிரவேஷ் வருவார், சக்ஸஸ் பண்ணுவார். பேட்டிங் பவர் பிளேயே காலி ஆயிடுச்சு. அதிலேயே போயிடுச்சு. ருத்ராஜ் மட்டும் அடிச்சு என்ன யூஸ் கஷ்டப்படுங்க. இருந்தாலும் இந்த சேப்பாக்கில் நாங்கள் வரும்போதெல்லாம் மட்டும் லோஸ் போறீங்க ஆடி. ரொம்ப சஞ்சு சாம்சனே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஆடின மேட்ச் மட்டும் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அப்படி இல்லை, நம்ம பேட்டிங் எப்போதுமே நல்லா தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஈவன் நம்ம 4 விக்கெட் விட்டதுக்கப்புறம் கூட தூபே பார்ட்னர்ஷிப் வந்தது. அப்புறம் இவன் அடித்தான். அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மா வந்து பார்ட்னர்ஷிப் வந்தது. ஓட்டன் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ்லாம் அவங்க விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம அது எடுக்கல. பட் ஆனால் 11 ஓவர்ஸ்க்கு டாட் பால் இருக்குது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஒரு பக்கம் விக்கெட் பண்ணாலும் ருத்ராஜ் ஒரு பக்கம் டாட் பண்ணிட்டே இருந்தாங்க. அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணாமலே ரொட்டேட் பண்ண. ஆக்சுவலி எங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா சர்ஃபராஸ் அந்த டைத்துல வந்திருக்கவே கூடாது. ஆமா, அதுக்கு பதிலாக கார்த்திக் சர்மாவே வந்திருக்கலாம். பிளேயிங் லெவலில் இருக்கும்போது அவனே வந்து விட்டுருக்கலாம் அந்த டைத்துல. உருவில் பட்டேல் அவுட் ஆனானே. இந்த சேஞ்ச் எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். லைக் உருவில் பட்டேலும் சர்ஃபராஸும் ஒரே மாதிரியே பிளான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஆயுஷ் மாத்திரே ஃபர்ஸ்ட் 1-1 ஆல்ரெடி இருந்ததுனால 7 மேட்ச்க்கு அப்புறம் உருவில் பட்டேல் கொண்டு வரதுக்காகவே இருக்காங்க. ஏன்னா போன சீசன் உருவில் பட்டேல் தான் 1-1 இருந்தார். ஆமா, அதுவே இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. அது அவரு இன்ஜுரி ஆனதுனால கரெக்டாக அப்படி வந்துடும். ஆனால் எனக்கு என்னன்னா சர்ஃபராஸ் பிளேயிங் லெவலில் வச்சுட்டு கார்த்திக் சர்மா இம்பாக்ட்ல வச்சுட்டீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. முகேஷ் சௌத்ரி வந்திருப்பாரு. அங்கேயே போயிடுச்சு. ஒரு போலர் பவர் பிளேயே இல்லை. ஒரு பக்கம் அன்ஷு கம்போஸ் மட்டும் நல்லா போடுறாரு. 3 ஓவர் நல்லா போட்டு இந்த 3 ஓவர் எல்லாமே சம்பாடி அடிக்கிறாங்க. மற்ற எல்லா ஓவருமே 11 ரன் மேலே 10 ரன் டார்கெட்டே இல்லையா, இன்டென்ட்டே இல்லை. 7 ரன் மேலே தான் அடிக்கிறமே. ஸோ அதனால ஜஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் தட்டி சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி 2 மாற்றிடுறாங்க. சாய் சுதர்ஷன் சொல்லவா வேணும். ஒரு கிரவுண்ட்லேயே தான் அடிப்பாரு. தூக்கி அடிக்கிறது அதிசயம். பிச்சு கொஞ்சம் ஸ்லோ பிச் ஆக்சுவலாக. ஸோ அதனால் கான் எக்ஸ்பெக்டட். இன்னும் கொஞ்சம் பெட்டராக அடிச்சிருக்கலாம். ஒரு 30 ரன் ஷாட் தான். இம்பாக்ட் பிளேயர் கொஞ்சம் இட் காஸ்டஸ் த கேம். ஏன்னா அவங்க யாரை கொண்டு வந்து சர்ஃப்ராஸ் கான். ஸோ அவருக்கு பதிலாக அது இம்பாக்ட் ஒரு போலர் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ தட் காஸ்டஸ் த கேம். 30 ரன் 11 ஓவர் அதுதான் லைக் ஐ செட் 30 ரன் ஷாட் இருந்ததுதான் கொஞ்சம் கூட பீன் பெட்டர். Plus bowling was சரியில்லை. Plus Papa and அடுத்த மேட்ச். See they playing well. At least they gave a good comeback after a slow start. பத்தல இன்னும் கொஞ்சம் நல்லா ருத்ராஜுக்கு இப்போ பேட்டிங்ல கொஞ்சம் he's giving a comeback. So நல்லா பாப்போம் என்னன்னு. See next match what happens. next match மும்பையோட இங்க அது ஜெயிச்சே ஆகும். மஸ்ட் வின். இதுக்கப்புறம் எல்லாமே மஸ்ட் வின் தான். ஸோ 8 மேட்ச் போயிட்டோம். இந்த தோனி வரல. இந்த சீசன் வருவாரா இல்லை வரவே மாட்டாரா? அது என்ன மிஸ்ட்ரினே தெரியல. அது அவர் இன்ஜர்டா இல்லை ரிகவர் ஆகிட்டாரா, அது என்ன பேட்டர்னே புரிய மாட்டேங்குது. பாப்போம் என்ன. அவர் வந்தாருன்னா ஐ திங்க் ஒரு பேட்டிங் குட் பவர் ஃபார் த பேட்டிங். பேட்டிங்ல வந்து சஞ்சு சாம்சனை மட்டும் தான் நம்பி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா ப்ரோ, அது கண்டிப்பா உண்மைதான். ஏன்னா அவரை தவிர வேற யாருமே அடிக்க மாட்டேங்க. அவர் நீங்க இது வரைக்கும் ஜெயிச்ச மேட்ச் எல்லாமே அவர் அடிச்ச மேட்ச் தான். லைக் அவர் விட்டாருன்னா டீமே காலி. அவ்வளோதான். வேற அதர்ஸ் ஹேவ் டு ஸ்டெப் இன். நீங்க பிரேவிஸ்லாம் வந்து லைக் எல்லாம் மாஸ்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் ரன் தான் வர மாட்டேங்குது. அது என்ன பண்ணுறது. இப்போ அவர்லாம் கொஞ்சம் அடிச்சாருன்னா நல்லா இருக்கும். துபே கொஞ்சம் இன்னைக்கு ட்ரை பண்ணாரு. ஓவர்டன் நல்லா இருந்தாங்க. கார்த்திக் சர்மா என்ன சான்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மும்பை கூட வந்து செம்ம சூப்பராக ஸ்கோர் பண்ணுவோம். அதோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு ஹையாக வச்சுட்டு வந்தோம். நீங்கள் கண்டிப்பாக ஜிடி மாதிரி டீம் வந்து கொஞ்சம் ஈஸியாக நாங்கள் அடிக்கலாம். அப்புறம் பார்த்தா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக சஞ்சு சாம்சன் ஒரு ஆளாக அடிக்கிற மாதிரி இருக்கு. அவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு ஸ்கோரே 200 வர மாட்டேங்குது. போலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. 200 ரன்ஸ் அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக போலிங் வந்து அதே மாதிரி லோவர் மிடில் ஆர்டரில் ஜேமி ஓட்டன் சூப்பராக ஆடுறாரு. இன்பிட்வீன் வந்து கொஞ்சம் ஃபார்முக்கு வர வேண்டியது நிறைய பேர் இருக்குது. ருத்ராஜ் இன்னைக்கு ஆடினாரு, பட் ரொம்ப ஸ்லோவான இன்னிங்ஸ். அது ஒரு 50 அடிச்சா கூட ஒரு 25 பால்ஸ் 30 பால்ஸ் கூட அடிக்கணும். 49 பால்ஸ் அடிச்சிருக்காரு. ரொம்ப ஸ்லோவான இன்னிங்ஸ்.
பிளே ஆஃப்லயே நம்ம எல்லா மேட்சும் ஜெயிச்சா தான் போற மாதிரி இருக்கு. அதனால இப்போ இங்க பாருங்க இவங்க பாத்தீங்கன்னா சரி சொல்லுங்க, அவங்க ரொம்ப ஜெனியூன் ஃபேன் ஆக்சுவலா. செகண்ட் டைம் இந்த மேட்ச் வராங்க. எக்ஸாம் வச்சுட்டு நான் ஜாலியா வீட்டுக்கு போறாங்க. ஆக்சுவலி பவுலிங் இஸ் ஃபைன். பேட்டிங் ஒத்துழைச்சாங்கன்னா லைக் they would have easily won this match. To be honest, batting தான் கொஞ்சம் ரொம்ப சேட்டாவே நம்பி இருக்காங்களோ. ஆமா yeah, he is the only good player. Like Rutu is too slow. ஊர்வேல சர்ப்ரைஸா டக்குன்னு அவுட் ஆயிடுறாங்க. ஸோ வேஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன், பட் crying only is coming. 8 மேட்ச் ஆடிட்டோம். இதுக்கப்புறம் இந்த சீசன்ல தோனி வருவார் நினைக்கிறேன். Hey bro, I don't think so bro, because he's having something like என்ன சொல்றது, அவர் வேற பிளான் வச்சிருக்காரு. I hope you can understand what I mean. இது தோனி ஹஸ் லெஃப்ட் இட் நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி அந்த ஏஆர் ரஹ்மான் ஷோ ஈவெண்ட் வந்து அப்பவே வந்து அந்த குரூப்பா வந்து எல்லா நம்ம விண்டேஜ் ஸ்டார்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அன்றைக்கே ஒரு ஃபேர்வெல் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி மேபி சென்னை ஒரு சான்சஸ் வந்து பிளே ஆஃப் சான்ஸ் கிடைக்காம இருந்துச்சுன்னா மேபி ஒரு 1 or 2 கேம்ஸ் பார்க்கலாம். மற்றபடி இல்லைன்னா நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சீன் ஸோ மும்பை கிட்ட அவ்வளோ ரன்ஸ்ல ஜெயிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற கண்டிப்பாக. பிகாஸ் கண்டினியூஸாக அந்த மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகும் நினச்சோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு இட் வாஸ் வெரி பேட் ஸ்டார்ட். ஓகே, பவர் பிளேயில் வந்து 3 விக்கெட் 4 விக்கெட் போனது வந்து ரிகார்டு 11 ஓவர்ஸ்க்கு டாட் பால் ஆடி இருக்காங்க. கரெக்ட், அது வந்து பெரிய அதுதான் வந்து ஐ திங்க் பிகெஸ்ட் சேலஞ்ச் நினைக்கிறேன். சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணணும். ருத்ராஜ் வந்து இஸ் ஹோல்டிங் த இன்னிங்ஸ். அதில் வந்து நிறைய டாட் பால்ஸ் வருது. நீட்ஸ் டு சேஞ்ச். ரொம்ப சஞ்சு சாம்சனையே நம்பி இருந்திருக்காங்களோ. ஜெயிச்ச எல்லா மேட்சுமே சஞ்சு சாம்சன். இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ருத்துவும் கொஞ்சம் அட்டாக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் வந்து ஆங்கர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சஞ்சு அவுட் ஆனால் தென் பவர் பிளேஸ். ஸோ பவுலிங் வந்து லாஸ்ட் டைம் செம்ம பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இப்போ திரும்ப கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு நினச்சாங்க. பட் பவுலிங் அதான் பவுலிங்கும் கொஞ்சம் நம்மளுக்கு ஏன்னா அக்கீல் ஹுசைனும் 100 சரியாக போடலன்னா தென் அவ்வளோதான் நம்மளோட என்டையர் பவர் பிளேவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மேட்சை ஹோல்ட் பண்ணுறது. ஸோ இந்த சீசனில் 8 மேட்ச் போயிடுச்சு. தோனி இன்னும் வரவே இல்லை. இந்த சீசன் வருவாரா இல்லை மாட்டாரா? அது ஐ திங்க் இட்ஸ் டைம் தட் இஸ் லீவிங். அதனால கொஞ்சம் அப்படி கேப் கிரியேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். யா இட்ஸ் லைக் இட் மேபி 1 மேட்ச் 2 மேட்ச் வரலாம். சென்ட் ஆஃப் மாதிரி. நெக்ஸ்ட் மேட்ச் மும்பையோட இங்கே மே 2nd. ஐ திங்க் தட் ஷுட் பி குட் தான். மும்பை அண்ட் சென்னை எப்பவுமே வந்து ஒரு பேரிங்காக தான் இருக்கும். சென்னையில் யூ ஷுட் கம் பேக் தட் மேட்ச். தேங்க்யூ சார். பவர் பிளே ரொம்ப டிசப்பாயிண்டிங். பவர் பிளேல ஆடினா கொஞ்சமா ஆச்சு. மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஆடி இருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஷரில் வந்து பில்ட் ஆகல. ரொம்ப சஞ்சு சாம்சனே டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காங்களோ. ஜெயிச்ச மேட்ச் எல்லாம் ஆமாம், லைக் ஃபேக்ட் தான் அது. அவன் பர்ஃபார்ம் பண்ண மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க. அவன் இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணல. லைக் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவன் இல்லைன்னா வேற யாராச்சும் பர்ஃபார்ம் பண்ணோம் டீம்ல. ஸோ போச்சு. பவர் பிளேலே தெரிஞ்சிச்சு. 11 ஓவர்ஸ்க்கு டாட் பால் ஆடி இருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஆமா, லைக் இப்போ கரண்ட் சினாரியோல T20 எப்படி ஆடுறாங்களோ அந்த சினாரியோல பார்த்தா ரொம்ப வர்ஸ்ட். அது சும்மா 3 பால் ஓவருக்கு டாட் பண்ணாலே ஃபேன்ஸ் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஆடின ஆடுல அந்த பால்ஸ் அட்லீஸ்ட் சிங்கிள் டபுள் பண்ணிச்சா ரொம்ப டீம் ஆடல. சாம்சங் தான் அவுட் ஆயிட்டாரு. ஓகே 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 ஓகே. லைக் இந்த சீசன்ல 8 மேட்ச் போயிடுச்சு. தோனி வரவே இல்லை. இதுக்கப்புறம் வருவாருன்னு எதிர்பார்க்குறீங்களா? தெரியல. ஏதாச்சும் வரல. ஐ திங்க் தோனி வில் நாட் கம். ஓகே, ருத்ராஜ் வில் பி கேப்டன். அவ்வளோதான். இந்த சீசன்ல தோனி இனிமே வர மாட்டாரு அப்படின்னு half of the season முடிஞ்சிச்சு சென்னை. ஓகே, more 6 matches சென்னை 5 ஜெயிச்சா உள்ள போவோம், இல்லைன்னா வெளில வந்துடும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் மும்பையோட ஒரு ரிவெஞ்ச் வீக்காக இருக்குமா? மும்பை சென்னை தான் ஜெயிச்சணும் இந்த மேட்ச். சென்னை we want CSK to win the next match. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் எப்படினாலும் ஜெயிச்சிடுவாங்கன்னு வந்தப்பா. ஆனால் ஏமாற்றம் தான் முக்கியம். அதனால அவனுக்காக தான் வந்த பயிலுக்காக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தோம். நாங்கள் எல்லாரும் ஆவடியிலேருந்து வந்தோம். சென்னை நம்ம மண்ணு எப்படி நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு ரொம்ப வைப்பாக வந்தோம். கடைசியில் ஒன்றும் நடக்கல. மேட்ச்சுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங். லாஸ்ட் மேட்ச் அது ரொம்ப இதுவாக இருந்தோம். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட்லேயே அடிக்கவே இல்லை. அதே நமக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட். இப்போ போலிங்கும் ரொம்ப. சரி ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம். மே 2 வருவாருன்னு எதிர்பார்க்கல. 8 மேட்ச் போயிடுச்சு. இதுக்கப்புறம் மே 2 வருவாருன்னு எதிர்பார்க்குறோம்.
மற்ற மேட்ச் அது வந்தாருன்னா மொத்த மேட்சும் ஜெயிப்போம். கண்டிப்பா ஃபைனல் நம்ம தான் அடிப்போம். தெரியல ப்ரோ. நான் இந்த இன்னைக்கு வாங்கினேன், டேன் ஆகக்கூடாது, இது வாங்கினேன். இன்னைக்கு டேன் ஆகக்கூடாது சன்ஸ்கிரீன் வாங்கி நான் பூசிட்டு வந்திருக்கேன். நான் டிக்கெட் புக் பண்ணணும், என்னோட ஆஃபீஸில் வந்து பிரேக் எடுத்துட்டு மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு எனக்கு பர்சனல் வேலை இருக்குது, வெளியில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். இது அதெல்லாம் பண்ணிட்டு அவுட் ஆனால் பரவாயில்ல ப்ரோ, இன்டென்ட்டே இல்லாமல் விளையாடுனா என்ன யூஸ்? T20 மேட்ச்சில் வந்து என்ன 50க்கு கீழே இருந்தது ஸ்ட்ரைக் ரேட்டு, அப்படியெல்லாம் வச்சு என்ன யூஸ் இல்லை. அது வேறு கேப்டன், வி ஹேவ் டு லீட் பை எக்ஸாம்பிள். And if you plays like that, what example is setting for everyone else? And they have to think about the fan, how much effort we are putting. It's not about winning or losing, but you have to at least swing the bat. You've been paid so many crores. First of all, I don't know what strategy went into the auction while whatever players they were buying. Even after that, CSK's management is known for making the best out of what they have. But they're completely doing the opposite. They're doing the worst of whatever they have. So I don't know, I just waste more than waste of money, waste of my time and effort. I should have slept in the evening and enjoyed my Sunday. So I hope at least next match they not win, at least put some more effort and perform better. Okay.